உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதுயாதவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சாதிய மதவாத சங்பரிவார் கும்பல் மீது தமிழ்நாடு காவல்துறை உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காஞ்சிபுரம் மாநகர மாவட்டத்தின் சார்பில் காஞ்சிபுரம் தந்தை பெரியார் நினைவுத்தூண் அருகில் வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும். காஞ்சிபுரம் மாநகர மாவட்டத்திற்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுடன் இணைந்து வாக்குச்சாவடி பணிக்குழு அமைத்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணைச் செயலாளர் பருத்திக்குளம் சேகர், மாவட்ட துணைச் செயலாளர் திருமாதாசன், சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் ஸ்டான்லி, நகர செயலாளர்கள் வழக்கறிஞர் காஞ்சி கவியரசு, நகர பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், நகர துணை செயலாளர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த ஜனவரி 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மாநாட்டில் 33 தீர்மானங்களை தலைவர் ஏற்றுத்திறன் முன்மொழிந்து மாநாட்டிற்கு வந்திருந்தவர்களால் மாநாட்டு அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநாட்டு தீர்மானங்களை விலக்கி தமிழ்நாடு முழுவதும் 144 மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் வருகின்ற 23/2/2024 வெள்ளிக்கிழமை என்று காஞ்சிபுரம் தந்தை பெரியார் நினைவுத்தூண் அருகில் மிக திரளான மக்களை திரட்டி வெல்லும் ஜனநாயக மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் மாநகர மாவட்டத்தின் சார்பில் நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது, கோவிந்தவாடியாகரம் தலித் மக்களின் கல்வி உரிமைக்கான உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் மாநகர மாவட்டத்தின் சார்பில் திரளாக பங்கேற்பது, வாக்குச்சாவடி தேர்தல் பணிக்குழுவை நியமனம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்திருக்கின்றோம். அதற்கு தோழர்கள் ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளார்கள். ஈழத் தமிழர்களுக்காக உயிர் நீத்த கடலூர் குழந்தை காலனி தமிழ்வேந்தன் அவர்களின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கடலூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் பங்கேற்று தமிழ்வேந்தன் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வீர வணக்க உரையாற்றினார். இந்த நிகழ்வில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிரா, கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு, நகர பொருளாளர் பிரபாகர், நகர துணை செயலாளர் வெற்றி கிருஷ்ணா, மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர், காத்தவராயன், சரண், முரளி, செவ்வேந்தன், மாவட்ட அமைப்பாளர் சதீஷ், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஆனஸ்ட் துரை, சலீம் வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கோயிலம்பூண்டி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மக்களை தேடி மாவட்ட செயலாளர் என்ற நிகழ்ச்சி மூலமாக புதிய முகாம் மற்றும் கிளை நிர்வாகிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இதில் புதிய முகாம் செயலாளர்களாக பார்த்திபன், நம்பிவளவன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்கத்தமிழ் மொழி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார், கிறிஸ்தவ சமூக பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் சித்தானந்தம், முகாம் நிர்வாகிகள் சேதுபதி, கலைமணி, ரவி, தியாகராஜன், ஸ்டாலின், அஜய், சிவபாலன், அருள்வளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோயிலாம்பூண்டி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இரண்டாவது கட்டமாக முகாம் சீரமைப்பு, மறுசீரமைப்பு, உறுப்பினர் சேர்க்கை, மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது என இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து மக்களை தேடி மாவட்ட செயலாளர் என்ற அந்த ஒற்றை தலைப்பில் இன்று முதல் நிகழ்வாக கோயிலாம்பூண்டியிலே அன்பு சகோதரர் மூத்த ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்த அளவிலே அவர் மிக சிறப்பாக அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்விலே நம்மோடு தொடர்ந்து களப்பணி ஆற்றி கொண்டிருக்கும் சிதம்பரம் நகர செயலாளர் தோழர் ஆதிமூலம், அண்ணன் இந்த கிராமத்தின் மூத்த சிறுத்தை அண்ணன் சித்தானந்தன், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 2 முகாம் தோழர்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள். கிராமத்தை சார்ந்த அனைத்து சிறுத்தைகளும் எழுச்சியோடு இந்த காலை நேரத்திலே கலந்து கொண்டது நமக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு சந்தோஷத்தை தருகிறது. சேதுபதி உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு எழுச்சியோடு காலையிலே நடத்தினார்கள். நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பெருமையும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து இந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் எழுச்சி தமிழர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தி காதுக்கு கேட்கும் வரை தொடர்ந்து களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழ்க அம்பேத்கர், வாழ்க அம்பேத்கர், வளர்க எழுச்சி தமிழர், மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர், வளர்க மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் என்று கூறி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் எழுச்சி தமிழர்களை வெற்றி செய்வோம் என்று கூறி இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் முகாம் கட்டமைத்தல் பணி அரசன்குடி இரட்சணை சேனை ஆலயம் முன்பு நடைபெற்றது. பேரூர் துணைச் செயலாளர் அரசை ஆல்ட்ரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முகாம் கட்டமைத்தல், உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி, பேரறிவாளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மண்டல செயலாளர் பகலவன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தைதாஸ், ஒன்றிய துணை செயலாளர் மனோ சாது, நில உரிமை மீட்பு ராஜன், சசி, தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட மாவட்ட, மாநில, மண்டல, ஒன்றிய, பேரூர் ஊராட்சி முகாம் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்று இந்த நாளில் பூதப்பாண்டி, பேரூர், வடக்கரசன்குடியில் வைத்து முதல்வாக முகாம் கட்டமைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம், தோவாளை ஒன்றியம், பூதப்பாண்டி, பேரூர் முகாம் கட்டமைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கோபி, பேரறிவாளன் அவர்களுக்கும், அண்ணன் மண்டல துணை செயலாளர் அண்ணன் பகலவன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அண்ணன் தேவசிகாமணி அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட ஒன்றிய செயலாளர் ஜானசோன் அவர்களுக்கும், நில உரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் திரு ராஜன் அவர்களுக்கும், சசி அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ் அவர்களுக்கும் எனது ஊரின் சார்பாகவும் மற்றும் எனது ஊர் மக்கள் சார்பாகவும், அதுபோல் இன்று வடக்கரசங்குழியில் கட்டமைக்கப்பட்ட இந்த முகாம் கட்டமைப்பு நஞ்சிகுழி, பாக்கியநேரி மற்றும் பேரூரை சார்ந்த அனைத்து ஊர்களிலும் இன்னும் சற்று நாட்களில் முகாம் கட்டமைக்கப்படும் என்பதை நான் உறுதியளித்துக் கொள்கிறேன். நன்றி. திருப்பூர்
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடகரை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்ற விழா நடைபெற்றது. ஒன்றிய அமைப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேலூர் நாடாளுமன்ற செயலாளர் சிவச்செல்ல பாண்டியன் மற்றும் மண்டல செயலாளர் சுபாஷ், இணை செயலாளர் கோவேந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் கட்சி கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சசிகுமார், பாபு, விக்கி, செல்வா, செல்வராஜ், சுரேஷ்குமார், வெங்கடேசன், சாந்தராஜ், அருள்குமார், வெங்கடேசன், நாகப்பன், தமிழ்ச்செல்வன், ராஜ்குமார், யுவராஜ், வேலு, சந்தர், வீரமணி, உபேந்திரன், இயேசுபேரி மற்றும் பிரதாப், கலைச்செல்வன், வினோத்குமார், தியாகு திலீப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு சட்டமலை சீனிவாசனுக்கு சிறுத்தைகள் வீர வணக்கம். திருச்சியில் தனியார் பஞ்சாலையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கான வைப்பு நிதியை உடனே வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் ஐஎன்டியூசி சார்பில் ராம்ஜி நகர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஐஎன்டியூசி தலைவர் ஜம்புநாதன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேலைகளை இழந்து வறுமையில் வாழ்ந்து வரும் தொழிலாளர்களின் வாழ்வை பாதுகாக்க மாவட்ட ஆட்சித் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை உடனே நடத்த வலியுறுத்தியும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் பிரபாகரன் மற்றும் திருச்சி பாராளுமன்ற செயலாளர் தங்கதுரை, கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன், கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்புச்செல்வன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணைச் செயலாளர்கள் அஷ்ரப் அலி, ஃபெரோஸ்கான், வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி வழக்கறிஞர் பழனியப்பன் மற்றும் ஐஎன்டியூசியின் நிர்வாகிகளின் களஞ்சியம் கல்யாண்குமார், வெங்கட் மற்றும் ஸ்ரீ உமா பரமேஸ்வரி, பஞ்சமில் ஆலையில் பணியாற்றிய ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராம்ஜி நகர் பகுதியிலே இயங்கி வந்த உமா மகேஸ்வரி என்கிற பஞ்சாலை நிறுவனம் அதனுடைய நட்டக்கணக்கை காட்டுவதற்காக அந்த தருணத்திலே அதை விற்றுவிட்டு வேறு நபர்களுக்கு அதை எழுதி கொடுத்துவிட்டு தொழிலாளர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு அந்த நிறுவனத்தை ஏலத்தில் எடுத்த போனிக்ஸ் என்கிற பிரைவேட் நிறுவனமானது அந்த நிறுவனத்தை பஞ்சாலையை ஏலம் எடுத்து அதை அவர்கள் சொத்தாக மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் பஞ்சாலை தொழிலாளர்களை அதில் வேலை செய்த உழைப்பாளர்களை அவர்களுக்கான நிதியான பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி போன்ற அவர்களுக்கு சேர வேண்டிய தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய நிதியை அவர்கள் வழங்காமல் ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலே இதை கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு, அதாவது தொழிலாளர்களுக்கு சேரக்கூடிய 15 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு கிடப்பிலே கிடக்கிறது. அந்த பஞ்சாலையை நம்பி வாழ்ந்த குடும்பங்கள், தொழிலாளர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வறுமையிலும் ஏழ்மையிலும் சொல்ல முடியாத துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்களுடைய நலன் காக்க இன்றைக்கு ஒரு அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொள்ளலாம் என்று இருந்தோம். அது உண்ணாவிரதம் என்பது மாறி ஆர்ப்பாட்டமாக அதை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அரசு உடனடியாக தொழிலாளர்களை சாதாரணமாக ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற வகையிலே, அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிற வகையிலே அவர்களுக்கான அவர்களுடைய பணத்தை, பணிக்கொடையை, வருங்கால வைப்பு நிதியை அரசு உடனடியாக வழங்க வேண்டும். அதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை அரசு ஒரு மாதத்திற்குள் பேசி முடிப்பதற்கு தகுந்தாற்போல் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தவறினால் அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து மையமான நகரத்தின் மையப்பகுதியிலே ஒரு சாலை மறியலும் நாங்கள் போடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அரசு எங்களை அந்த அளவிற்கு தள்ளாமல் இந்த தொழிலாளருடைய விஷயத்தை, தொழிலாளருடைய கோரிக்கையை உடனடியாக முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்.
காஞ்சிபுரம் மாவட்டம் புத்திரமேரூர் பேரூராட்சிக்குட்பட்ட குப்பையநல்லூர் முகாமில் 61 அடி உயரம் கொண்ட கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற விழா நடைபெற்றது. நகர பொருளாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரூர் செயலாளர் கவியரசன், விசிக நிர்வாகிகள் சீமான், சிவா, விடுதலை விரியன், மேட்டுச்சேரி ரமேஷ், ஆறுமுகம், ராஜா, ஸ்டீபன், தீபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் பாபநாசம் அருகே அம்மாப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் 2024 தேர்தல் குறித்தும் மாநாட்டில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிப்பது குறித்தும் நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது. 50க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இக்கூட்டத்தில் 2024 நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் தேர்தல் பணிகள் செய்வது தொடர்பான ஆலோசனைகள் குறித்தும் தஞ்சை மேற்கு மாவட்ட தொகுதியான பாபநாசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிளை பகுதிகளில் உள்ள பூத் கமிட்டிகளில் சிறப்பாக பணியாற்றுவது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் இனியவன், மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், நில உரிமை மீட்பு மாநில துணைச் செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன், சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணைச் செயலாளர் சிவா, தமிழ் நீதி, விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் உழவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2024 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முடிவுகளுக்கும் கட்டுப்படுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக கூட்டத்தில் மாநாட்டில் சிறப்பாக வேலை செய்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டத்தில் நன்றி செலுத்தப்பட்டது. அடுத்ததாக இந்த கூட்டத்தில் தீவிரமாக உறுப்பினர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக அர்ஜுன் அவர்களை கட்சியில் சேர்த்ததற்கு எழுச்சி தமிழருக்கு நன்றி செலுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டம் நன்றி செலுத்துகிறது எழுச்சி தமிழர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் சென்னை எழும்பூரில் எத்திராஜ் கல்லூரி VFS விசா ஆட்டோ நிறுத்தம் துவங்கப்பட்டது. ஆட்டோ நிறுத்தத்தின் தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ கலந்து கொண்டு ஆட்டோ நிறுத்த பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர்கள் விஜயகுமார், மண்வீரன், தலித் பாலு, சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெங்கடேசன், தொகுதி துணை செயலாளர் அன்சர் பாஷா, தொகுதி துணை அமைப்பாளர் பேனர் குமார், டில்லி பாபு, வினோத்குமார், ஆனந்த்ராஜ், பாபு, ஐயப்பன், சம்பத், முருகன், ராமு, பாபு, MT முருகன், ராமமூர்த்தி, அப்பு, யுவராஜ், முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,